என்ன சொல்லுவாங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கும். கரெக்டா சார்? சத்தியமா அதான் சார் சொல்லுவான். ஏதோ இருக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவான், உங்க புண்ணியத்துல இருக்கவன்னுவான். நமக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம், நமக்கு பக்குன்னு இருக்கும். ஏடா எனக்கே 4-5 தான் இருக்கு, அதுல நீ இருந்துட்டு போயிட்டா கேள்வி வருது இல்ல? யாராவது ஒருத்தராவது சார் நான் சந்தோஷமா இருக்கேன் சார், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கேன் சார், ஆனந்தமா சொல்லி பாருங்க. நீங்க அவன்கிட்ட சொல்லி பாருங்களேன், சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், மகிழ்ச்சியா. அவன் மூஞ்சி சின்னதா போயிடும். ஏன்னா ஊர்லாம் கொரோனால இருக்காங்க, இவன் மட்டும் ஆனந்தமா இருக்கானவே, மகிழ்ச்சியா இருக்கானவே, இல்ல ஆனந்தமா இருக்கானவே. அப்ப ஆங்கிலத்தில் இந்த வாழ்தலை 3ஆ பிரிச்சாங்க. லிவிங் வாழ்தல், சர்வைவிங் பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங் 3ஆ பிரிச்சாங்க. இந்த வாழ்றதுக்கும் பிழைத்தலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? மனுஷன் வாழணும், நாய் பிழைக்கும், மரம் இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? நாங்க எங்க தெரியுமா நான் இருக்கேன்னு சொல்லுவான், எங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஜெயில இருக்கேன்னு. நான் வேலூர் சிறைச்சாலையில் 15 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாராவது சொல்லுவாங்களா? வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன சொல்லுவாங்க? ஜெயில இருக்கேன் பாவே சொல்லுவோமா? ஆனா வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லுவோமா? நான் வீட்டுல சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பண்ணுவோம், ஜெயில இருக்கேன் பண்றோம். கரெக்டா? அப்ப இந்த வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் என்னப்பா வித்தியாசம் கேட்டாங்க. இந்த வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? வீட்டுக்கும் ஜெயிலுக்கு என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசங்க. தாழ்பால், தாழ்பால் உள்ளே இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தா அது சிறைச்சாலை. நம் வாழ்க்கை நம் கைகளில், நம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையை யாரோ ஒருவரினுடைய கட்டுப்பாட்டில், நம்மளுடைய உறவினர்களினுடைய கட்டுப்பாட்டிலேயோ, இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயோ, வேலை பார்க்கக்கூடிய இடங்களின் கட்டுப்பாட்டிலேயோ, ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை அடுத்தவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் விடும்போது அவங்களா தாழ்பால திறந்தாத்தான் உண்டு. அவங்க திறக்கிறதே இல்லை. நம் வாழ்க்கை சிறையிலேயே நாம் மாட்டிக்கொண்டே இருக்கும். இப்ப இந்த வாழ்க்கை என்னப்பான்னா 4 வகையான வாழ்க்கையை நமக்கு வகுத்து வச்சாங்க. 1 பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கை, பர்சனல் லைஃப். 2வது தொழில் ரீதியான வாழ்க்கை, பிசினஸ் லைஃப். 3வது சொசைட்டி லைஃப், சமூக ரீதியான வாழ்க்கை. 4வது ஃபேமிலி லைஃப், குடும்ப ரீதியான வாழ்க்கை. அது என்னப்பா பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கைன்னா? இப்ப நம்ம பிறக்கும் போது இந்த சின்ன குழந்தைய பாருங்களேன், குழந்தை சிரிச்சுக்கிட்டே தானே சிரிக்கும்ல? கரெக்டா? சின்ன குழந்தை வந்து நீங்க பார்த்து ஒண்ணுமே பண்ண வேணாம், அதை பார்த்து சிரிச்சா அது சிரிக்குமா? பிறக்கிறப்ப சந்தோஷமா பிறக்கிறோமா? மகிழ்ச்சியா பிறக்கிறோமா? ஒரு கிளுகிழுப்புன்னு ஒன்று வைப்பாங்க 20 ரூபாய்க்கு. கரெக்டா?